அரையாண்டு பள்ளி விடுமுறை மற்றும் புத்தாண்டு விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்டவற்றின் தொடர் விடுமுறை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை வழங்கப்பட்டிருந்ததன் காரணமாக ஏராளமான பயணிகள் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள் வாயிலாக பயணம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் விடுமுறை முடிந்து அவர்கள் சொந்த ஊரிலிருந்து சென்னை திரும்பக்கூடிய சூழ்நிலையில் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் கணிசமாக உயர்ந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த மாதம் போக்குவரத்து துறை அமைச்சர், போக்குவரத்து துறை ஆணையருடன் ஆம்னி பேருந்து சங்கங்கள் ஆலோசனையை மேற்கொண்டு தாங்கள் அதிகபட்சமாக எவ்வளவு கட்டணம் வசூல் செய்வோம் என்கின்ற ஒரு பட்டியலை அவர்களாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அதை காட்டிலும் கூடுதலாக தற்பொழுது ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி சென்னை திரும்பக்கூடிய மக்களுக்கு நெல்லையிலிருந்து சென்னை வருவதற்கு வழக்கமாக 1410 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2130 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று விலை நிர்ணயம் செய்திருந்தது ஆம்னி பேருந்து சங்கங்கள். ஆனால் தற்பொழுது அந்த அதிகபட்ச கட்டணத்தையும் தாண்டி 2900 ரூபாய் முதல் 3700 ரூபாய் வரை நெல்லையிலிருந்து சென்னை வரும் ஆம்னி பேருந்துகளில் பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை வருவதற்கு வழக்கமான நாட்களில் 1510 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2300 வரை வசூலிப்போம் என்று தாங்கள் வெளியிட்டிருந்த அந்த விலையை காட்டிலும் தற்பொழுது கூடுதலாக தூத்துக்குடியிலிருந்து சென்னை வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் 2600 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் திருச்சியிலிருந்து சென்னை வருவதற்கு இன்று காலை முதலே 1700 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2500 ரூபாய் வரையும், மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கு குறைந்தபட்சமாக ஆம்னி பேருந்துகளில் 1800 ரூபாய் முதல் 2600 ரூபாய் வரையும் வசூலிக்கப்படுகின்றது. கோவையிலிருந்து சென்னை பயணிக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளில் பயணிகளிடம் குறைந்தபட்சமாக 2250 ரூபாய் முதல் அதிகபட்சமாக கோவையிலிருந்து சென்னை வரும் பேருந்துகளில் 3000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. ஏசி பேருந்துகள், ஏசி அல்லாத வழக்கமான சீட்டு இருக்கக்கூடிய பேருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளின் அடிப்படையில் ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை காட்டிலும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.